ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் போல் ஒரு மினி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் காஃபி போட்டு குடித்தாச்சு. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக இருந்துச்சு. அதனால் ஸ்ப்ரே பண்ணி நீட்டாக தொடச்சி விட்டுட்டு எகைன் மறுபடியும் பால் காய வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. காலையில் செஞ்ச சன்னா மசாலா இருந்துச்சு. சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கும் மாவுமே அப்படியே இருக்குது. சரி கொஞ்சமாக தொக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த தொக்கு எனக்கு பிரச்சனையே இருக்காது. நான் எப்போவுமே சிம்பிளான டிஷ் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது மட்டும்தான் டக்குன்னு என்னால் முடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டே இருக்கிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லார்த்து லைஃப்லேயும் ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க. ஊர் தப்பாக பேசும், பார்க்குறவங்க தப்பாக பேசும் அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க. என்னுடைய லைஃப்பில் அப்படி ஒரு ரிலேட்டிவ் நான் பார்த்துருக்கேன். பாப்பா வயிற்றில் இருக்கும்போது ஒரு 2-3 செக்கப்க்கே ஹஸ்பண்டாண்ட வர முடியல. கொஞ்சம் வேலை அவசரம்னு சொல்லிட்டு அவரால் வர முடியல. அதனால் எங்கள் மாமனார் கூட்டிகிட்டு தான் நான் போயிட்டு வந்துட்டுருந்தேன். அப்போ அவங்க பார்த்துட்டு, இது என்ன மாமனாரோடனால வெளியே போயிட்டு வந்துட்டுருக்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்கம்மா அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. பார்க்குறவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன, நான் அவர் அப்பாவாக நினைக்கிறேன், அவர் என்னை பொண்ணாக நினைக்கிறாரு, அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், பார்க்குறவங்களுக்கு என்ன என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க அதே விஷயத்த திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு சிலரை நம்மளால் திருத்தவே முடியாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ரிலேட்டிவ் தான் அவங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். இந்த மாதிரியான ஒரு ரிலேட்டிவ் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.